ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெட்னஸ்டே மார்னிங் தான். காலையில் வேலைலாம் முடிஞ்சிருச்சு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு. வெயில் வந்துடுச்சு ஃபைனலாக. சரி பூண்டு வாங்கி வந்திருந்தேன், அதை தனித்தனியாக உரித்து காய வச்சிடலான்னு. அப்படியே மொத்தமாக இருந்ததுன்னா காலைல அர்ஜென்ட்டில் வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ட்ரேவை க்ளீன் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன், ஆனால் அதுக்கு ஒரு டைம் இல்லை. சரி சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி வச்சுட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்து. நான் ஒன்று செய்யணும்னு நினச்சா வேறு ஒன்று நடக்குது. எதுவுமே பிளான் பண்ண மாதிரி முடிய மாட்டேது இப்போல்லாம். ஸோ அதனால் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலான்னு. மீன்வேல் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செஞ்சேன்னா, கீரை கூட்டு பண்ணிவிட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிடலான்னு. இது சிறுகீரை வாங்கிட்டு வந்தேன் காலையில். வெறும் வேரை மட்டும் எடுத்துகிட்டு மித்த ஹோல் கீரையும் நல்லா அலம்பிட்ட பிறகு எல்லாத்தையும் சிறுசாக நறுக்கி வச்சுக்கிட்டு கூட்டு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு, கூட்டு பெரிய இது இல்லை, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுட்டு இடித்து வச்ச பூண்டை நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு இந்த கீரையை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, கீரை நல்லா வெந்துட்ட பிறகு ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன் 3 தால் சிறுபருப்பு, அதையும் போட்டு சால்ட் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வெந்துட்ட பிறகு எடுத்துருவேன். நல்லா யம்மியான கூட்டு ரெடி ஆகிடும். அதையே வச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு, பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டேன். பட் ஆனால் கீரை ஃபைனலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மஞ்சத்தூள் நம்ம தூவி விட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி இண்டிகோ க்ரீன் மாதிரி வரும். அதை பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். இது ரொம்ப ஈஸியானது. கீரையும் ரொம்ப கிள்ள வேண்டியதில்லை. வேரை மட்டும் எடுத்துகிட்டு கடகடன்னு அலம்பி நறுக்கிட்டு சும்மா போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு சுட சாதத்துக்கு கூட இந்த கீரையை போட்டு சாப்பிட்டோம்னாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு செஞ்சேன். நீங்கள் என்ன செஞ்சேன்னு சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.